அன்பர்களே வணக்கம். இன்று பார்க்க இருப்பது ஸ்ரீ விஷ்ணு புராணம் அத்தியாயம் 3 பகுதி 5 யஜுர்வேத சாகைகள். மைத்ரேயரே, யஜுர்வேதத்தை 27 சாகைகளாக ஆக்கினார்கள். வைசபாயன மகாமுனிவர் அதை அவர் தாமும் முறைப்படி ஓதி தனது மாணவர்களையும் ஓதுவித்தார். அவரது முக்கிய சீடர்கள் யாக்கிய வல்கியர். அவர் முறைப்படி குருவுக்கு சேவை செய்து கொண்டிருந்தார். முன்பு ஒரு சமயம் மகாமேரு மலையில் மகாமுனிவருக்கு எல்லோரும் ஒன்று கூடி தமது சபையை வராத முனிவருக்கு 7 தினங்கள் பிரம்மஹத்தி தோஷம் வரக்கடவது என்று சாபமிட்டனர். வைசம்பாயை மகாமுனிவர் ஒரு நாள் தனது சகோதரனின் புத்திரனான பாலகன் ஒருவனை காலினால் உதைக்க அந்த பாலகன் உயிரிழந்து விட்டான். அதனால் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. அப்போது வைசம்பானர் தனது சீடர்களுக்கு சொன்னார், சீடர்களே, எனக்காக நீங்கள் எனது பிரம்மஹத்தி தோஷம் நீங்குவதற்காக விரதத்தை அனுஷ்டியுங்கள். அப்போது யாக்கியவல்லியர், குருவே, ஏன் எல்லோரையும் வருத்துகிறீர்கள்? நான் அதற்கான விரதத்தை அனுஷ்டிக்கிறேன் என்றான். அதை கேட்ட குரு யாக்கியவல்கியரை கோபித்து, நீ எனது சீடர்களை அவமதித்து விட்டாய். அதனால் எனக்கு சீடனாக இருக்கத்தக்க தகுதியை இழந்து விட்டாய். உன்னால் எனக்கு எதுவும் ஆபிக்க முடியாது. அதனால் வேதங்களை விட்டுவிடு என்று கோபித்தார். அதை கேட்ட யாக்கிய வல்லியார், எதையும் அறியாத சினம் கொண்ட உம்மை எனக்கு தேவையில்லை என்று கூறி யஜுர்வேதத்தை கக்கி, இதோ உங்களது வேதம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். யாக்கிய வல்லியர் கக்கிய வேதங்களை அப்படியே உண்பது தவறு என்று உணர்ந்த ஏனைய சீடர்கள் தித்திலி என்ற பறவைகளாக மாறி உண்டார்கள். அதனால் அவர்களுக்கு தைத்திரியர்கள் என்று பெயர் உண்டானது. அதன் பின் அவர்கள் குருவின் பிரம்மஹத்தி தோஷத்தை அகற்ற வேண்டி அதற்கான விரதத்தை அனுஷ்டித்தனர். அதனால் அவர்களுக்கு சரணாவர்த்தர்கள் என்று பெயரும் உண்டானது. யாக்கிய வல்லியர் சூரிய பகவானின் யாசுக்களை கற்க வேண்டும் என கருதி சூரியனை துதித்து போற்றி வந்தனர். அப்போது சூரிய பகவான் குதிரை வடிவில் அவரின் முன் தோன்றி, முனிவரே, உமக்கு வேண்டிய வரத்தை கேளும் என்றார். அதற்கு மகிழ்ந்த யாக்கிய வல்லியர், எனக்கு எனது குருவான வைசம்பாயன முனிவருக்கும் தெரியாத யஜுர்வேதத்தை எனக்கு உபதேசிக்க வேண்டும் என்று வேண்டினார். உடனே சூரிய பகவான் வைசம்பாயன முனிவருக்கு தெரியாத யஜுர்வேதங்களை அவருக்கு உபதேசித்தார். சூரியன் குதிரை வடிவில் வந்த வேதத்தை உபதேசிப்பதால் வாஞ்சிகன் என்ற பெயர் அந்த சாகைக்கு கற்றவர்களுக்கு உண்டானது. அந்த வாஜகை யோசனை சங்கீதையை யாக்கியவல்லிய முனிவர் 15 சாகைகளாக பிரித்தார். இவ்வாறே யஜுர்வேதத்தில் பிரிவுகள் உண்டாகின. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.